Hello everyone, I'm Paul. Welcome to PG Tech Views. So இன்றைக்கி நாங்கள் பற்றி பார்க்க போகிறோம்டா Yes guys, so Skullcandy Hesh Evo headphones பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே நாங்கள் வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ எப்பவுமே பண்ணுற மாதிரி அன்பாக்ஸ் பண்ண மாதிரி பாக்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா Skullcandy பிராண்ட், ப்ளூடூத், வயர்லெஸ் சிம்பிளிசிட்டி வித் சுப்பீரியர் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மாடல் ஹெஷ் ஈவோ ஓவர் இயர் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்னு போட்டிருக்காங்க. அதுமா பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி அப் டு 36 hours ஆஃப் பேட்டரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேபிட் சார்ஜ், ஃப்ளாட் ஃபோல்டிங் அண்ட் கொலாப்சிபிள் டிசைன் போட்டிருக்காங்க. அதுமாதிரி இதோட ஆப் வச்சு ஃபைண்ட் யுவர் ஹெட்ஃபோன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா Skullcandyயோட ஒரு 3D பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சைட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் டிசைன் அது கொடுத்துருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ரிட்டி மச் அவ்வளோதான், பெருசாக ஒன்றுமே இல்லை. அதுமாதிரி கண்டென்ட்ஸ் என்னென்ன உள்ள வருது சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கால பக்கம் இதில் லோக்கல் ஏஜென்ட் வாரண்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான், பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். Skullcandy உங்களுக்கே தெரியும் அவங்களோட பேக்கிங் வைஸில் எப்படி இருக்குன்னு, ரைட்? ஸோ ஆல்ரெடி நான் Skullcandy ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ் ஸோ பின்னாடி இருக்கு, நீங்களே பார்க்கலாம். இதுதானது. ஸோ இதுதான் Skullcandy க்ரஷர் வயர்லெஸ். அது நைஸ். ஸோ பாக்ஸிங் வைஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது. ஹேவிங் ட்ரபிள் டோன்ட் ரிட்டர்ன் டு ஸ்டோர் ஃபார் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட். உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ண தெரியல, அது டுட்டோரியல் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு யூசி மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஹெஷ் ஈவோ ஈஸி கண்ட்ரோல், ஸோ பேரிங் பட்டன், ட்ராக் ஃபார்வர்ட், பவர் ஆன் அண்ட் ஆஃப், ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க எல்லா போர்ட்ஸ் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ அந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, பிளாக் வித் ஒயிட் ஃபாண்ட், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் எங்களோட ஹெஷ் ஈவோ ஒரு பேக்கிங். ஓகே, கம்ஸ் வித் அ குட் க்ளோத் கைஸ். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸை நாங்கள் கேரி பண்ணி போகிறதுக்கு நல்ல ஒரு க்ளோத் மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே இன்னொரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, கேபிள்ஸ், ஆஃப் கேபிள்ஸ். ஸோ யூசர் மேனுவல்ஸ் வந்து வர மாதிரி வந்துருக்கு. ஆமாம், ஒரு 3.5mm ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. USB-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் Skullcandyயோட ஹெஷ் ஈவோ. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பராக இருக்குது, நைஸ். ஸோ எப்பவுமே பார்க்குற மாதிரி பில்ட் குவாலிட்டி, டிசைன் பற்றி பார்த்துருவோம். ஸோ பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் பற்றி சொல்லணுமெண்டா சூப்பர். ஸோ உண்மையிலேயோட பில்ட் குவாலிட்டி அருமையாக இருக்குது. ஸோ இந்த குஷன் உண்மையிலே நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது, நல்ல ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஒரு லெதர் குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ் குஷன். ஸோ நைஸ். ஸோ டிசைன் வைஸ்லேயும் பெருசாக மைனஸ்மே சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. அவங்க மென்ஷன் பண்ணிக்க மாதிரி இது ஒரு ஃபோல்டபுள் டிசைன். ஸோ ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம், நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும். ஸோ நல்லாவே இருக்குது, நாட் பேட், சூப்பராக இருக்குது டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. ஸோ ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான், பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஹிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெட்டல் வித் பிளாஸ்டிக். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். ஸோ லாஸ்ட் டைம் நான் Skullcandy க்ரஷர் வயர்லெஸ் நான் சொன்னதே இந்த ஹிஞ்சஸ் தான் guys. ஸோ அதில் இருக்க பிரச்சனையை அந்த ஹிஞ்சஸ் தான். ஸோ அதுதான் அதோட மைனஸ். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஸ்டில் ஐம் யூஸிங் தட் பட் இதோட பிரச்சனை இந்த ஹிஞ்சஸ் ஆல்ரெடி இட்ஸ் ப்ரோக்கன். ஸோ நான் டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா இதில் இருக்க இந்த ஹிஞ்சஸ் மட்டும்தான் அதில் இருக்க ஒரே பிரச்சனை. ஸோ ஐ திங்க் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்க Skullcandy க்ரஷர் வயர்லெஸ் மாடலும் ஐ திங்க் தே ஹவ் ஃபிக்ஸ்ட் இட். ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஸோ ஹிஞ்சஸ் மெட்டல் வித் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டியூரபிள் நான் சொல்லுவேன். ஸோ பில்ட் குவாலிட்டி டிசைன் பக்காவாக இருக்குது, அந்த மைனஸ்மே இல்லை. ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா Skullcandy ஹெஷ் ஈவோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆஃபிஷியலாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா features up to 36 hours of battery, rapid charge 10 minutes is equal to 3 hours. So 10 minutes charge பண்ணோம்னா 3 hours மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பில்ட் இன் டைல். ஸோ அந்த டைல் எதுனா இந்த இது ஃபைண்ட் மை ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப் உண்டு. ஒரு நீங்கள் உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபோல்டிங் அண்ட் கொலாப்சிபிள் டிசைன். ஸோ நாய்ஸ் ஐசோலேட்டிங் ஃபிட், கால் ட்ராக் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா வெரி அட்வான்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ இப்போ வர ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே ஸ்பெக்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் தான். பட் உண்மையிலேயே பழைய மாடலாக இருந்தாலும் இதோட வேறு இருக்குது சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சாலிடாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ நான் சொல்லுவேன் அதுக்கு தான். இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஹெட்ஃபோன்ஸில் வர நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ சிம்பிளாக ஒரு கிளாசிக் ஹெட்ஃபோன்ஸ் நான் சொல்லலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் இது. ஸோ அதனால் ஐசோலேட்டிங் ஃபிட் தான் இருக்கொழியே இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் சொல்ல வரேன். பட் என்ன தான் ஓல்டு மாடலாக இருந்தாலுமே இது வந்து கிட்டத்தட்ட இதோட அவுட்புட் சவுண்ட் குவாலிட்டி வந்து உண்மையிலே அருமையாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து இதோட ஃபிட் பற்றி நான் சொல்லிடுறேன், கம்ஃபர்ட் பற்றி சொல்லிடுறேன். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் சொல்லணும்னா அருமையாக இருக்குது guys. எந்த மைனஸுமே நான் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது கம்ஃபர்ட் வைஸ். ஸோ காலை போடும்போதே இந்த நல்ல ஒரு குஷனோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக உங்களோட காலை வந்து இறுக்கி பிடிக்காமல் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது போட்ட உடனே நிறைய நாய்ஸஸ் கேன்சல் ஆகுது. பட் இதுக்கு எந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் ஐசோலேட்டிங் ஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட காதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதால கூட நாய்ஸ் பெருசாக உள்ள வராது. ஓகே, இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எல்லாமே மெயினாக ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறது சவுண்ட் குவாலிட்டி மெயின், ரைட்? ஸோ சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணுமெண்டா உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ டாப் நாச் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கே தெரியும் என்னோடய ரிவ்யூஸ் எல்லாமே ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், இயர்பட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் சவுண்ட் பற்றி கொஞ்சம் ஐ ஹேவ் சம் குட் நாலேஜ் ஐ கெஸ். ஸோ அதை பார்த்து நான் சொல்கிறேன். என்னோடய வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே நான் சொல்லுவேன். டாப் நாச்சுன்னு இல்லை. இப்போ வேறு லேட்டஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன். அவுட் ஆஃப் 10 வந்து சவுண்ட் குவாலிட்டியில் ஐ வில் கிவ் அரவுண்ட் like 6 அப்படி சொல்லலாம். இப்போ வேறு லேட்டஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ்லாம் கண்டிப்பாக இதோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் சவுண்ட் குவாலிட்டியில். இந்த பேஸ், மிட்ஸ், ஹைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் இது வந்து கொஞ்சம் ஐ ஃபீல் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ மேபி உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே தேவையில்லை. சும்மா நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் நல்ல ஒரு கம்ஃபர்ட், ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி, வெயிட் இல்லாமல் அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் Skullcandy Hesh Evo. கண்டிப்பாக அதை நான் வாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டால் எஸ்ஸும் சொல்லுவேன், நோவும் சொல்லுவேன். கண்டிப்பாக அதை வாங்கணுமாண்டா நோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை விட நல்ல ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் Hesh Evo வந்து பெருசாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கம்ஃபர்ட் வைஸ் எல்லாம் வந்து உண்மையாக நல்லாவே இருக்குது. ஸோ குவாலிட்டியும் ஓகேன்னு நான் சொல்லுவேன். பெருசாக பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியல. பட் உண்மையாக நல்லா இருக்குது, அவ்வளோதான். ப்ரிட்டி மச் ஒரு ஓகே ஹெட்ஃபோன்ஸ் நான் சொல்லலாம். அவுட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி ரேட்டிங்ஸ் வந்து அரௌண்ட் 6 மாதிரி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப மோசமாக இருக்குன்னு நான் Hesh Evo சொல்லவே மாட்டேன். அருமையாக இருக்குது, பட் நாட் அப் டு த மார்க் நான் சொல்லுவேன். ஸோ டாப் நாச்சுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வெளியில் நீங்கள் வேறு ஹெட்ஃபோன்ஸ், நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வாங்கலாம். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். Skullcandyயோட Hesh Evoவோட பற்றி ஒரு சின்ன வீடியோ தான். உங்களுக்கு இது வாங்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நம்புறேன். ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீலங்கா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தேம். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.